ஏய், எல்லாருமே என்ன பண்றீங்க? டைம் ஆயிடுச்சுன்னு தெரியுது. டிவிக்கு மாநாடு வேற இருக்குன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாதா? டிவிக்கு மாநாடு தான் போறது. டக்குன்னு கிளம்புங்க. ஆள்தானே இப்படியே வரீங்களா? இங்கிருந்து மதுரை வேற ரொம்ப நேரம் ஆகும். 3 மணி நேரம் கிட்ட ஆகும். ஐ, மாநாடு ஜாலி. விஜய் போய் பார்க்கலாம். ஆமா ஆமா ஜாலி. சிவோக்கி நான் போய் இன்னும் பாதி பேர்லாம் கூட்டிட்டு வரேன். சிவோக்கி அங்கெல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க, டக்குன்னு போலாம். அங்க கூட வரக்குள்ள போனோம். இங்க வேற அப்பா வருவாங்களோ 3 மணி நேரம் வேற ஒரு வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. எப்பா, ஒரு வழி வந்துச்சு. பரவாயில்லைங்க, பரவாயில்லக்கா. மாநாடு நல்ல பெருசா தான் இருக்குது. போன வருஷோட பாட்டியா நல்ல மேட்லாம் போட்டு. அட இங்க பாருங்கடி, ஜாலியா சுகசா மேட்லாம் போட்டதுனால படுத்துக்கிட்டு ஜாலியா உட்காந்துன்னு இருக்கிறாங்க. ஓகே, நானும் போய் படுத்துறேன். என்னால முடியாதுமா. நல்லா இருக்குல்ல இந்த கீழே மேட் போட்டது. ஆமா ஆமா, போன மாநாடோட இந்த மாநாடு நல்லா தான் இருக்கு. விஜய் தான் டெய்லி லேட்டா வராது. அப்பயே சொன்னார் நியூஸ்ல 12 மணிலாம் வரமாட்டாரு, ஒரு 3-4 மணிக்கு தான் வருவாரு சொன்னார். தெரியல அப்போ வருவான்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமா, வந்தா கொஞ்சம் நல்லாடா இருக்கும். பேசிட்டு டக்குன்னு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போவாரு. இந்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு. எப்போ வருவாங்களோ தெரியவே இல்லை. ஆமா ஆமா, விஜய்லாம் வந்தா விஜய் நல்லா பார்க்க வச்சா வரவே இல்லை. ஆமா ஆமா, டக்குன்னு எப்போ வருவாரு தெரியல. ஒன்னும் இல்லை, நேரம் ஏறின்னு தெரியல. ஓகே, நம்ம விஜய் என்ன ஸ்டேஜ் மேல வர போறாரு. ஸோ எல்லாருமே மக்கள் ஆவல இருக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்பவே தெரியும். ஸோ எனக்கும் சந்தோஷமா இருக்குது. விஜய் டிவிக்கே வரப்போற. ஸோ நம்ம விஜய் வந்துட்டாரு. பெரிய கைத்தட்டல். எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜய் நான் போட்டோனா தம்பி போட்டோல அப்புறமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை தான் பார்க்க வரேன். போடு, நான் தான் விஜய் சார் கிட்ட டக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் தான் பேசுறேன். ஓகே ஓகே ஓகே. விஜய் என்ன வந்துட்டாங்க. இதுக்கு மேல என்னங்க டிவிக்கே அடுத்து 26 அடுத்து 2026 டிவிக்கே வந்துடும். அதுக்கான ஏற்பாடுலாம் உப்பே பண்ணா நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம விஜய் அடுத்த வருஷம் கன்ஃபார்மா வந்தே ஆகணும். ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு தான். அப்பா, எத்தனை பேர் கை தூக்குறீங்க? ஓட்டு கூட சொல்லவே இல்லை. ஓட்டு சொன்ன உடனே கை எத்தனை பேர் தூக்குறீங்க? வா, வாட் அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கன்ஃபார்மா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன். ஸோ விஜய் சார் நீங்க வந்து பேசலாம். ஓகே, எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் என்ன பேசுன்னு தெரியல. ஓகே, இந்த மாநாடு ஏற்கனவே இந்த மாதிரி நான் ஒரு மாநாடு போட்டுக்கிறேன். ஏன்னா அது இல்ல பெருசாலாம் நான் போட்டது. நிறைய பேர் மக்களா சொன்னாங்க கொஞ்சம் வசதி இல்லைன்னு. ஸோ இந்த வாட்டி தண்ணி வசதி, பாத்ரூம்ல 2 பார்க்கிங். அது மட்டும் இல்லாம போன வருஷத்துல வந்து இந்த வாட்டர் எல்லாம் இல்லைன்னா நிறைய கஷ்டப்பட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்து வாட்டர் சப்ளையும் வாங்கி அது ஃப்ளோவா நல்ல கிளீனான வாட்டரா வாங்கி, அது மட்டும் இல்லாம 2 பார்க்கிங் வாங்கிட்டோம். எல்லாருமே வர இருக்கு 2 பேர் பார்க்கிங்கும் வாங்கி 40 ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சினா சரண் கூட்டிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்ல 40 ஆம்புலன்ஸ்ல 40 டாக்டர் அங்கேயே வைத்தியம்லாம் பாக்குற லெவலுக்கு இல்ல பண்ணிக்கிறேன். காசு முக்கியமாங்க? நான் கேக்குறேன், நம்ம மக்களுக்காண்டி காசு முக்கியமா? எனக்கு முக்கியம் இல்ல, ஆட்சியில முக்கியம்னு தெரியல. உங்களுக்கு முக்கியமா இருக்கலாம், மற்றவங்களுக்கு முக்கியமா இருக்கலாம். எனக்கு இல்ல. எனக்கு காசு, நான் காசு நீங்க நிறைய பேர் சொல்லுங்க ஏன் இல்ல காசு செலவு பண்றீங்கன்னு. யாருக்காக? உங்களுக்கு அங்க தானே, உங்க சப்போர்ட்ல உங்க பத்திரமா பாக்குறது தானே. அடுக்குதான் வேற எதுக்கு? அடுக்குதான் நான் பண்றேனே. புரியுதா? உங்களுக்கே புரியல. அதுக்குதான் நான் பண்றேனே. அடுத்து நான் விஜய் எனக்கு நான் தனி ஓட்டு போடுறேன். கன்ஃபார்மா விஜய் எனக்கு தான் அடுத்து ஓட்டு. 18 வயசு எனக்கு அப்புறம். ஓகேங்க, ஓட்டு அது உங்க சாய்ஸ், நான் சொல்லவே இல்லை. இல்ல பாப்போமே, அடுத்து 26 வருது. எத்தனை பேர் எனக்கு ஓட் பண்றீங்கன்னு பாப்போம். கன்ஃபார்மா இதுதான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் வருமில்ல, உங்களெல்லாம் பாட்டுக்கிறது தாங்க எனக்கு வேலையே. உங்களெல்லாம் பாட்டுக்கிறது தான் எனக்கு வேலையே. இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்? இல்ல என்ன பண்ணணும் நானு? அதுதான் என்ன உங்களுக்கு அந்த பத்திரமா பாட்டாச்சு, மாநாடு வந்தாச்சு,
விஜய பாட்டாச்சு, இதுக்கு மேல என்னங்க? இதுக்கு மேல கட்சி தான். கட்சியில வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான். உங்களுக்காண்டி எல்லா வசதியுமே பண்ணிடுவேன். இதோ பாருங்க, உங்களுக்கு கஷ்டப்பட இருக்கிறதுக்கு மேட்ல இருந்து சேர்ல இருந்து என்னெல்லாம் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர்லாம் வச்சு மக்கள்லாம் டயர்டானா மண்ணிலே இருக்க கூடாதுன்னு மேட்லாம் போட்டுக்கிறேங்க. மேட் பார்க்க டைல்ஸ் மட்டும் இருக்கு. என்னெல்லாம் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வேற கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட இருக்கும். எல்லாமே பாருங்க, இல்ல காசு. நான் காசை பற்றி சொல்லல. காசு அது எல்லாருக்குமே முக்கியம் தான். ஏன்னா எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே காசு யூஸ் பண்றாங்கண்ணா. நீங்க நிறைய பேர் கேட்கல, ஏன் இல்ல காசு செலவு பண்ணணும்? எங்களுக்காண்டி, உங்களுக்கான பாதுகாப்புக்காண்டி தான் பண்றேன். ஒண்ணு வச்சுக்கோங்க, உங்க பாதுகாப்புக்காண்டனா. இப்போ நான் விஜய உங்களை பார்க்க வரேன். ஒண்ணு நிமிஷம் வந்தேன்னா, கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னதானே பண்ணுவீங்க திடீர்னு? போடா விஜய நல்லா மொக்க, அதுக்கு அது ஒரு நல்ல கட்சியில இருக்காரு, அப்படி போக மாட்டீங்கல்ல. ஆஹா, உடனே மாட்டோம், உங்களுக்கு தான், உடனே உங்களுக்கு மாட்டோம், தவிர வேற உடனே யாருமே இல்ல. மாட்டோம். அடுத்த கன்ஃபார்மா கட்சி உங்களுக்கு ஃபுல்லா தானா? உங்களுக்கு நான். இப்படி சொல்றீங்க, அப்புறம் பண்ணுவீங்களே தெரியல. ஓகே, யாரெல்லாம் என்கிட்ட போட்டோ எடுக்கணுமா வந்து பாருங்க. அண்ணா 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 அண்ணா, வாங்கடா வாங்க, போட்டோ. விஜயனா, உங்க விஜயனா அடுத்து உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் ஃபுல்லா. ஆமா, கொஞ்சம் தள்ளி போய் பாருங்க, கொஞ்சம் தள்ளி போய் பாருங்க, கொஞ்சம் தள்ளி போய் பாருங்க, கொஞ்சம் கிட்ட வராதீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. ஏதாவது கீழே உண்டு, எதாவது அடிபட்டு கொஞ்சம் தள்ளி போய். விஜயனா, என்ன மட்டும் தூக்குங்க. இதோ பாருங்க, நானா விஜயனா மேல இருக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போங்க. ஏன்னா யாருக்கும் இடிபட்டு போடு, கொஞ்சம் தள்ளி போடுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போயிருங்க. அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னால டிவிக்கு மாநாடு வர முடியும்.